ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போல நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் நம்மளோட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். முந்தானத்து 20% ஒவ்வொரு கப்பலுக்கும் வாங்க போகிறேன்னு சொன்னார்ல, அது ஒட்டுமொத்த உலகம் ஃபுல்லாக அவருக்கு அகேன்ஸ்டாக திரும்புறதை அவர் உணர்ந்துட்டாருன்னே சொல்லலாம். அதனால் அழகாக அதுலேருந்து நல்விட்டு வெளியே வந்துட்டார். அந்த பிளானை நாங்கள் கைவிடுறோன்னு சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக வேறு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டார். இது இந்தியா மாதிரியான ஆயிலில் இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும், இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடையும் ஒரே அடியில் அடிக்கிறதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் போன வருஷம் 2025 50% டேரிஃப் போட்ட போது நம்மளோட மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆச்சுன்னு தெரியும். ஆனால் இந்த முறை 100% டேரிஃப் போட்டதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். நேற்று கெவின் வாஷ் வந்து அங்கே காங்கிரஸ்க்கு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். ஏன்னா கோல்டு ப்ரைஸஸ் இவர் பேசுகிறத பொறுத்து தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. நம்மளோட கவர்மெண்ட் கிட்டேருந்து பல கம்பெனிஸ்க்கு சாதகமான அப்டேட் வந்திருக்கு. குறிப்பாக ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ அந்த செக்மெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நம்மளோட நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், மற்ற செக்டாரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், யூஎஸ்டிஐஎன்ஆர், எஃப்ஐடிஐ டேட்டா, இது எல்லாமே அந்த செக்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் 19 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. ஸோ அந்த செய்திகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களை மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்தோம்னா, முந்தானேத்து நைட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து 20% எல்லா கப்பலுக்கும் வாங்க போகிறோன்னு சொன்னார். முந்தானேத்தும் நம்ம வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த அப்டேட்டை பண்ணார். ஸோ நேற்று நம்ம வீடியோவில் போட்டு எல்லாத்தையும் கிளியராக வந்து விளக்கி சொல்லியிருந்தோம். இந்த காரணத்தினால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் கூட போகலான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நடக்காமலே வந்து நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அது ரொம்ப பெரிய போஸ்ட். அது நான் ஷார்ட்டாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அவர் சொன்னதில் ஆயில் இஸ் ஃப்ளோயிங் லைக் நெவர் பிஃபோர் தேங்க்ஸ் டு த ஆசம் பவர் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிட்ரி. இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒவ்வொரு மிலிட்ரி பர்சனாக சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறாரு. தேங்க்யூன்னு சொல்கிறார். அண்ட் இதுக்கு மேலே தான் முக்கியமான பாயிண்ட் வருது. பேஸ்ட் ஆன் ஹைலி ப்ரொடக்டிவ் கான்வர்சேஷன் வித் மிடில் ஈஸ்ட் லீடர்ஷிப், I have decided to replace the 20% United States reimbursement fee with trade and investment deals that the various Gulf states will be making into United States. Those investment will be massive, but at the same time extraordinarily good for them and their future. அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போலே நான் வந்ததுக்கப்புறம் தான் அமெரிக்கா நல்லா இருக்குது, ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 50,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கு, மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஈரானோட கப்பலை நான் போக விட மாட்டேன், ஈரான் அணு ஆயுதம் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசி முடித்தார். ஸோ இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று கல்ஃப் நாடுகளோட தலைவர்கள்கிட்ட நான் பேசினேன். ரொம்ப பாசிட்டிவான ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ அந்த கான்வர்சேஷனோட முடிவில் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இந்த 20% ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபீ வாங்காமல் ட்ரேட் டீல், இன்வெஸ்ட்மெண்ட் டீல் மூலிமா அமெரிக்காவுக்கு லாபத்தை கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சிட்டார். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நம்மளோட நாட்டுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஈரானை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம், இதுக்கு மேலே 1-2 நாட்களில் அவங்கள வந்து முடிச்சிடுவோம், அண்ட் அடுத்த வாரம் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ், பவர் பிளான்ட் மேலே நாங்கள் அடிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அப்போது மார்ச் மாதத்தில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இவர் சொல்கிறார். இவர் இப்படின்னா ஈரான் இதுக்கு பதிலடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரி ட்ரம்ப் வந்து கிளைம் பண்ணுறார் எங்கள் எல்லாரையும் அடிச்சிட்டதா சொல்லிட்டு, ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்ககிட்ட வந்து அடி வாங்கிட்டு போகிறாரு, அது என்ன கணக்குன்னு சொல்லிட்டு ஈரான் கேட்டிருக்காங்க. ஈரான் வந்து முந்தானேத்து பேசுனதுக்கும் நேற்று பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். முந்தானேத்து வந்து அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருந்தார். ஆமாம்மா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் யார் கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து காசு வாங்கி தான் ஆகணும், காசு கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொன்னார். காரணம், இந்த 20% ஆன உடனே ஒட்டுமொத்த உலகமே அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாக திரும்பும்னு சொல்லிட்டு ஈரானுக்கு தெரியும். அதனால தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இத்தனை நாள் ஈரானை தான் எல்லாரும் தப்பு சொல்லிட்டு இருந்தாங்க, எதுக்கு போகிற வர கப்பலையே அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 20% பிளான்னு சொன்ன உடனே அமெரிக்காவை எல்லாரும் திட்ட ஆரம்பித்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ரொம்ப நாட்களாக வந்து அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, இந்த கல்ஃப் நேஷன்ஸ்க்கு எதுக்கு அமெரிக்காவோட உதவி தேவைப்படுது, நமக்கான படையை நாமளே உருவாக்குவோம், நேட்டோ மாதிரி ஒரு அலையன்ஸை நாமளே வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, கத்தாரு, பெஹ்ரைனு, ஜோர்டானு, எஜிப்த் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இவங்களே வந்து ஒரு நேட்டோ அலையன்ஸ் மாதிரி உருவாக்க முடியும். ஆனால் வந்து அமெரிக்கா இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கின்றது தான் முக்கியம். அண்ட் இதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நேற்று சொல்லியிருந்தோம். ஆனால் கரெக்டாக ட்ரம்ப் வந்து பிளேட்டை திருப்பி போட்டுட்டார். ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அந்த விரக்தியில் வந்து ஈரான் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஈரான் மேலே அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக வந்து நேற்று நைட்டு 11 மணிக்கு மேலே வந்து அட்டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்ட் குசம் ஐலாண்டில் வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதை ஈரானே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், இந்த மாதிரி தாக்குதல் வந்து குசம் ஐலாண்டில் நடத்தியிருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அதே தான், பவர் பிளான்ட் பிரிட்ஜஸ் எல்லாம் வந்து அடுத்த வாரத்தில் வந்து நாங்கள் அடிக்க போகிறோம். அண்ட் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நாங்கள் கண்டினியூஸாக அடிக்கிறோம். ஒருவேளை நான் அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணணும்னா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்கள், பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா நான் அட்டாக் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ யார் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கான்றதே தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா இப்போ ட்ரோன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானுக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா இப்போ அமெரிக்காவும் லோ காஸ்ட் வார்ஃபேரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ஒருவேளை டீலை மட்டும் ஈரான் சைன் பண்ணலன்னா அங்கே டீல் சைன் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, மொத்தமாக நான் அழிச்சிடுவேன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு பிரசிடென்ட் ட்ரம்ப். இது இப்படி இருக்கும்போது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து அட்டாக்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானியன் பிளாக்கெட்னு சொல்லிட்டு எங்களோட கப்பல்களை நிறுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அந்த இஸ்லாமாபாத் எம்ஓயு பாவம் பாகிஸ்தான் வந்து கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அண்ட் அந்த எம்ஓயு வந்து நாங்கள் கடைப்பிடிக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து குறைஞ்சவங்க இல்லை. அந்த மார்ச் மாதம் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டு, ஒன்று விற்றா எல்லாரும் க்ரூட் ஆயில் விற்போம், இல்லைனா யாருமே விற்க வேணாம், நாங்கள் எல்லாரோட க்ரூட் ஆயிலோட வியாபாரத்தையும் கெடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் எனர்ஜி ரூட்ஸையும் வந்து நாங்கள் பிளாக் பண்ணுவோம், ஒருவேளை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கெட் கண்டினியூ ஆச்சுன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்ல வர்றது கீழே ரெட் சீல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் பாப் அல் மந்தீப், ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 நாளாக சவுதி மேலேயே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஈவினிங் 3:30 மணிக்கு வந்து ஒரு அப்டேட் வந்தது. யூஎஸோட சென்ட்காம் வந்து நாங்கள் புது வேவ் ஆஃப் அட்டாக்கு ஈரான் மேலே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளார மறுபடியும் எந்த அளவுக்கான அட்டாக்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் சவுதி அரேபியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட் 2 நாளாக அவங்களும் ஆக்டிவாக வந்து போரில் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெலிஸ்டிக் மிசைல்ஸை யமனை நோக்கி வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட $48 மில்லியன் அளவுக்கு ட்ரோன்ஸை தாய்வான்லேருந்து நாங்கள் போன மாதம் வாங்கியிருக்கோம், பார்த்துக்கோ தம்பி உள்ளே வராதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் பஹ்ரைன் நாட்டில் 3 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை, அவங்க உயிரோடு இருக்கிறபடி ஜெயிலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க. காரணம், ஈரானோட ஐஆர்ஜிசிக்கு இவங்க வந்து உளவு வேலை பார்த்துருக்காங்க, எஸ்பினாஜா வந்து செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு நெத்தன்யாஹூ கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, லெபனான்லேருந்து சிரியாவிலேருந்து உங்களோட படைகளை வந்து வெளியே கொண்டு வாங்க, நாங்கள் வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வந்து உள்ள அனுப்புகிறோம் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த வாரம் சனிக்கிழமை நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு போக போகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயமும் பார்க்கப்படுது. அண்டு நேற்று நம்மளோட வீடியோவிலே பேசியிருந்தோம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட 2 கப்பலை வந்து அடித்தாங்கன்னு சொல்லிட்டு, ஈரான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு இந்தியர் வந்து கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். நாம் கூட இப்படி அடித்தா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அண்ட் நேற்று நைட்டு இந்தியா வந்து அங்கே ஈரானோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கூப்பிட்டு, டிப்ளமேட்ஸை கூப்பிட்டு இதெல்லாம் என்னங்க பழக்கம் இதுன்னு சொல்லிட்டு கண்டித்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு நம்ம ஆளுங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் கிட்டத்தட்ட 6000 பேர் இன்னமும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், சுகர் மாத்திரை பிபி மாத்திரை இல்லையானா என்ன ஆகும்? நான் ரொம்ப சாதாரணமான எக்ஸாம்பிளாக கேட்குறேன். அதுக்கே நம்ம அவ்வளோ பதட்டப்பட்டு நைட் எவ்வளோ நேரம் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாத்திரை மருந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கானே ஒரு டவுட்டாக இருக்குல்ல. ஸோ இவங்க எப்போ இதை முடிக்கிறது, அவங்க எப்போ வீட்டுக்கு வந்து சேர்றதுன்னு தெரியல. போன மாதம் கூட ஒரு நியூஸை பார்த்துருந்தோம், ஒரு மனுஷன் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஓமனோட கடற்கரையில் இருக்கும்போது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஈராக்குக்கு பாசிட்டிவாக சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதான் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்துடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா குறியாக இருக்காங்க. ஈராக்கில் இதுக்கு மேலே அமெரிக்காவோட மிலிட்ரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தேவையில்லாமல் வந்து ஈராக்கில் படையெடுப்பு நடத்திட்டோம் பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஈராக் வந்து ரொம்ப நல்ல நாடு, அங்கே ஏகப்பட்ட ஆயில் இருக்குது. அமெரிக்க க்ரூட் ஆயில் உற்பத்தி தோண்டி எடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அந்த நிறுவனங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கூடிய சீக்கிரமே ஈராக்கும் அமெரிக்க நிறுவனங்களும் அறிவிக்கும்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மிடில் ஈஸ்டில் இவன் மட்டும்தான் தனியாக போராடிட்டு இருக்கான். ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு எதிராக போராடிட்டு இருக்கான். மற்ற எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அமெரிக்கா பக்கம் போயிட்டாங்கன்னே சொல்லலாம். துருக்கி போயிட்டாங்க, ஈராக் போயிட்டாங்க, ஓமன் போயிட்டாங்க. ஏமன் வந்து அந்தளவுக்கு பெரிய நாடு இல்லை. சவுதி எல்லாருமே வந்து அமெரிக்கா சைடு போயிட்டாங்க. ஈரான் மட்டும்தான் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஈரானை உடச்சிட்டாங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து எந்த எதிரியுமே இல்லைன்ற மாதிரி வந்துடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு ஒரு வழியாக வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சு. எப்படியோ வந்து 20% க்ரூட் ஆயில் வந்து 20% வந்து சார்ஜஸ் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நேற்று நைட்டு ஒரு நெகட்டிவான நியூஸ் வருது. அதாவது யூஎஸோட செனட்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ்லோட செனட்டர் வந்து ஒருத்தர் வந்து காலமானார். சரி, அங்கே ஒரு அரசியல்வாதி காலமானா அதை எடுத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நானும் சொல்லலை. அதனால் நம்மளோட மார்க்கெட்டுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலை. அவர் எந்த மாதிரியான டைப்புனா, இந்த ரஷ்யன் க்ரூட் ஆயிலை வாங்குறவங்க மேலே 500% டேரிஃப் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். உதாரணத்துக்கு இந்த தண்ணி பாட்டில் வந்து 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன்,
100 ரூபா டேக்ஸ் போட்டு 120 ரூபாவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். ஸோ அவர் சொன்ன அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சில மாற்றங்கள் வந்து யூஎஸ் செனட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 500% டேரிஃப் போட வேணாம், 100% டேரிஃப் போடணும். அதாவது 20 ரூபா தண்ணி பாட்டில் 40 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி. ஸோ 100% டேரிஃப் போடணும்னு சொல்லியிருக்காங்க, ஒருவேளை ரஷ்யன் க்ரூட் ஆயில வாங்கினா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உடனே அமலுக்கு வந்துருச்சாங்கன்னா அர்த்தம் கிடையாது. இப்போ வந்து அடுத்தது அது செனட்டுக்கு பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து அது சட்டமாக மாறும். ஸோ ஒருவேளை இது சட்டமாக மாறிடுச்சுன்னா அந்த சட்டத்தை பயன்படுத்தி எப்போ வேணாலும் 100% டேரிஃபை எந்த நாடு மேலாலும் போடலாம், அதாவது ரஷ்யன் க்ரூட் ஆயில வாங்குறதுக்காக. ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்தியா, சைனா மாதிரியான நாடுகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நம்மளோட ட்ரேட் டீல் வேறு வந்து தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஒரு அன்சர்டனான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. நேற்று நம்மளோட ஃபெடரல் ரிசர்வோட கெவின் வார்ஷ், யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட கெவின் வார்ஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ்க்கு வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அங்கே வருஷம் வந்து காங்கிரஸ் வந்து மீட் பண்ணுவாங்க, அந்த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட சேர்மன் வந்து மீட் பண்ணுவார். அப்படி மீட் பண்ணும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த மானிட்டரி பாலிசியை வந்து இண்டிபெண்ட்டாக நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அங்கே காங்கிரஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருவேளை ட்ரம்ப் வந்து இதில் தலையிட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு. ட்ரம்ப் தலையிட்டாலும் நான் என்னோட வேலையை நான் கரெக்டாக செய்வேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம். ஒன்ஸ் இன்ஃப்ளேஷனை கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டோம்னா லாங் டேர்ம் ட்ரெஷரி ஈல்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோவை பற்றி பேசும்போது, நீங்கள் கிரிப்டோ சார்ந்து ஏதாவது ஒரு கரன்சியை வந்து பெயில் அவுட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். பெயில் அவுட் பண்ணுறதால எங்களோட வேலை கிடையாது, நாங்கள் கிரிப்டோவும் பெயில் அவுட் பண்ண மாட்டோம், எந்த ஒரு தனிநபரையும் வந்து பெயில் அவுட் பண்ண மாட்டோம், அது ஃபெடரல் ரிசர்வோட வேலை கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓரளவுக்கு வந்து இதில் பெருசாக மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நெகட்டிவான விஷயம் எதுவும் வரல. இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தும்னு சொல்லியிருக்காரு, அது ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்களான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. காரணம், இந்த மாதம் ஜூலை மாதத்தோட 30ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு நமக்கு அங்கே ஃபெட்டோட எஃப்ஓஎம்சி மீட்டிங்கோட அவுட்கம் வந்துடும். அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்கன்னு தான் மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஏற்றுனாங்கன்னா கோல்டு ஸ்டாக் மார்க்கெட்டே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸில் வச்சு தான் ஆகணும். அந்த நாளில் கோல்டு நமக்கு சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வரையும் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். இப்போ ஈவினிங் மேலே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த அட்டாக் அப்புறமாச்சு ஈரான் வந்து வலிக்கு வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட் நம்மளோட இந்தியா மேக்ரோ எக்கனாமிக் நியூஸை பார்த்தோம்னா, நேபாளும் இந்தியாவும் வந்து காத்மண்டுவில் வந்து பேச போகிறாங்க இரு நாட்டோட பைலேட்ரல் ட்ரேடை பற்றி. இந்த ட்ரேடில் என்ன பேச போகிறாங்கன்னா, கிராஸ் பார்டர் பவர், அதே மாதிரி எனர்ஜி செக்யூரிட்டி பற்றி பேச போகிறாங்க. இதில் முக்கியமாக பலனடை போகிறது டாடா பவர், அதானி எனர்ஜி, அதே மாதிரி எஸ்ஜேவிஎன், பவர் கிரிட் கார்பரேஷன், இவங்கெல்லாம் வந்து இதில் பாசிட்டிவான ஒரு அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி விற்றாங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷனுக்குலாம் மிகப்பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேபினெட்டோட இன்னைக்கு மீட்டிங் நடந்தது. அதில் வாரணாசி ஹைவே ப்ராஜெக்ட் 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்என்டியாக இருக்கலாம், இல்லை அசோகா பில்ட்கானாக இருக்கலாம், இல்லை கேஇசி இன்டர்நேஷனலாக இருக்கலாம், ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம். இந்த மாதிரி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியில் யாருக்கு வேணாலும் இந்த கான்ட்ராக்ட் போடலாம். வரும் நாட்கள் வந்து அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபோர்ஸ்டு லேபர் மேலே தடை விதிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சண்டே கூட பேசியிருந்தோம், அமெரிக்கா நம்ம மேலே 12% டேக்ஸ் போடுறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபோர்ஸ்டு லேபர்னு சொல்லிட்டு. அதாவது லேபர் லாஸை சரியாக பயன்படுத்தாமல் உற்பத்தி செஞ்ச பொருள் வந்து ஃபோர்ஸ்டு லேபர்னால உற்பத்தி செஞ்ச பொருள்னு சொல்லிட்டு அந்த பொருட்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டேரிஃப் போடுறது. இப்போ அமெரிக்கா எப்படி நம்ம மேலே டேரிஃப் போடுறாங்களோ, இந்தியாவுக்குள்ளார இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கும் அதே மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர் மாதிரி டேரிஃப் போடுறதுக்கு இந்தியா கவர்மெண்ட் வந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கு. தேவைப்பட்டால் அதை பேன் கூட பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. இதன் காரணமாக அமெரிக்காவோட இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து மட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இந்தியா வந்து நினைக்கிறதா சொல்லிட்டு கவர்மெண்ட் சோர்ஸ்லேருந்து அப்டேட் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே ஃபோர்ஸ்டு லேபருக்கான சில அப்டேட்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துருச்சுன்னா சைனாலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து தடைப்படும். அது இந்திய கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவான அப்டேட்டாக மாறும். அது எந்த பொருளுக்கு போட போகிறாங்க, எந்த கம்பெனி அதில் பாசிட்டிவான அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான அப்டேட். அண்ட் அடுத்து நம்மளோட கேபினெட் மினிஸ்டர் வந்து நம்மளோட உள்நாட்டில் யூரியா உற்பத்தி செய்கிறதுக்கான NIPU 2026 அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாலிசிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா 8லேருந்து 9 கேஸ் பேஸ்டு யூரியா பிளான்ஸ் வந்து உற்பத்தி பண்ண போகிறதாகவும் 10 மில்லியன் டன் கெப்பாசிட்டி, அதாவது 1 கோடி டன் கெப்பாசிட்டி அளவுக்கு யூரியா வந்து நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் நம்மளோட ஃபெர்டிலைசருக்கான தேவை வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில் தான் நமக்கு வெளியே வந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2017-19 வந்து யூரியாவோட விலை ஏற்றாமல் கவர்மெண்ட் வச்சிருக்கு, சப்சிடியில் கொடுக்கக்கூடிய யூரியாவோட விலை. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவான அப்டேட் தான்.
அண்ட் அடுத்து டெக்ஸ்டைல் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரத் டெக்ஸ் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டு இருக்கு 2026 பாரத் டெக்ஸ் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டெக்ஸ் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீடுகளும் ஏற்றுமதியும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது டெக்ஸ்டைல் கம்பெனி எஸ்பி அப்பரல்ஸ், கேபிஆர் மில்ஸ், வெல்ஸ்பன் லிவிங் இதுக்கெல்லாம் பாசிட்டிவான விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கன்சைன்மெண்ட், அதாவது இந்த பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து சீட்டா சைன் ஆயிடுச்சுல, அது ஜூலை 15ஆம் தேதி இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இதன் காரணமாக வந்து முதல் கன்சைன்மெண்ட் வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கடல்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த கன்சைன்மெண்ட்டோட வேல்யூ $US மதிப்பில் $4 லட்சம் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சைன்மெண்ட்டில் கோல்டு ஜுவல்லரி, ஆட்டோ காம்பனண்ட், கேஸ்ட் வில், லெதர் ஃபுட்வேர் எல்லாம் கிளம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரேட் டீல் இருக்கிறதுனால, இந்த சீட்டா அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால வியட்நாம், பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளோட பொருட்களோட நம்மளால் ஈஸியாக போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன்லேருந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. இயல்பாகவே வந்து நம்ம நாட்டிலேருந்து போகக்கூடிய ஸ்டீலுக்கு அவங்க வந்து 200 மில்லியன் அளவுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது 200 மில்லியன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டீல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து டேரிஃப் கிடையாது. இந்த லிமிட்டை வந்து 350 மில்லியனாக வந்து மாற்றிருக்காங்க. $350 மில்லியன் மதிப்புள்ள ஸ்டீல் உள்ளே போச்சுன்னா அதுக்கு டேரிஃப் கிடையாது, ஜீரோ டேரிஃப். இதன் காரணமாக இந்தியாவோட ஸ்டீல் ஏற்றுமதி பிரிட்டனுக்கு $1 பில்லியன் அளவுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிதியாண்டுலன்னு சொல்லிட்டு ஸ்டீல் மேனுஃபேக்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஸ்டீல் கம்பெனி டாடா ஸ்டீல், அப்புறம் JSW, செயில் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. வரும் நாட்களில் அவங்களோட எக்ஸ்போர்ட் அதிகமாகிட்டு அவங்களோட சேல்ஸ் அதிகமாகிறதுக்கு, ப்ராஃபிட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அதே மாதிரி அந்நிய செலாவணி நமக்கு உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 விஷயம் வந்து இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சிறு குறு உற்பத்தியாளர்கள் வந்து இந்த பிராண்டிங்கு, லேபிளிங்கில் வந்து கோட்டை விடுறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு 25,000 கோடி ரூபா அளவுக்கு இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நல்லா லுக்காக பிராண்ட் வேல்யூவோடு இருக்கணும் இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது MSMEல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இனிஷியேட்டிவோட பேர் வந்து பார்த்தோம்னா குளோபல் பிராண்டிங், லேபிளிங் அண்ட் எக்ஸ்போர்ட் பேக்கேஜிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யாராவது யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வாரம் நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கல்ஃப் நாடுகளுக்கு போயிருந்தாங்க. கடைசியாக பெல்ஜியமில் போய் முடிச்சார். 6 நாடுகளுக்கு போயிருந்தார். இந்த சுற்றுப்பயணத்தில் நம்ம குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணது நம்மளோட எனர்ஜி நீட்ஸை பற்றி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு பேராக்வாட் டைக்ளோரைட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா ஒரு களை கொல்லி, இந்த செடிகளுக்கு நடுவில் களை செடி முளைக்குள்ள அந்த கலையை வந்து கொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அண்ட் இந்த மருந்து வந்து மனிதர்களுக்கு வந்து ஆபத்தான ஒரு கலைக்கொல்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து UPL, ராலிஸ் இந்தியா பெஸ்டிஸ், இவங்க 3 பேர் தான் இந்த பெரிய அளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த 3 பேருக்குமே இது நெகட்டிவான விஷயம். சேல்ஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த குவார்ட்டரில் தான், Q2ல தான் சேல்ஸ் அடி வாங்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உற்பத்தி வச்சுருக்காங்கன்னா அதையும் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 3வது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொன்னது. அதை நம்ம பிளாக்லேயும் வந்து 8:30 மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 30 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ரேலி ஆச்சு. கிட்டத்தட்ட 24,200 அந்த ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு கன்சால்டேட் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்த செல் ஆஃப் காரணமாக அந்த ஒட்டுமொத்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அந்த கேப் அப் எவ்வளோ அந்த அளவுக்கு தான் வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 26 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 24,078 வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,845 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1,444 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டார் 0.3% பாசிட்டிவாகவும், FMCG 0.5% அளவுக்கு நெகட்டிவாகவும், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. RBI கிட்டேருந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பேங்க்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், பென்ஷன் ஃபண்டாக இருக்கட்டும், பேங்க்ஸில் வந்து ஷேர்ஸை வாங்குறதுக்கு 10% ஒரு லிமிட்டுக்கு ஒரு ஒன் டைம் அப்ரூவல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா பேங்க்கில் வந்து பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வந்து ஷேர்ஸை அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேங்க் நிஃப்டியை வரும் நாட்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களும் இதை நோட் பண்ணிக்கோங்க. வைலண்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐடி செக்டார் நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பேசியிருந்தோம். IBMோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்ஃபோசிஸோட ADR 6% அதுக்கு விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் ரிகவரி 3% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது.
அண்ட் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஐடி இண்டெக்ஸ் 1.5% அளவுக்கு விழுந்தது. அண்ட் லேட்டரான் வந்து ரெக்கவர் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 0.6% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஐடி செக்டரில் நடந்தது. ஸோ ஐடி செக்டரில் ஆல்மோஸ்ட் பெரிய கம்பெனிஸ்லாம் ரிசல்ட் விட்டாங்க. இன்னும் இன்ஃபோசிஸ் மட்டும் பாக்கி. அவங்க எப்படி விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா $4062 இருக்குது. ஆனால் இன்னைக்கு இன்ட்ராடேல $4030 வரையும் நமக்கு கிடைச்சது. அண்ட் அந்த நேரத்தில் யாராவது வாங்கினீங்களான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 24 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் சொல்கிற விலை வந்து $14,260 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு $13,070 சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் $2,23,000 ஒரு கிலோக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ரூட் ஆயில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது $85.3 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. 96.24 வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் சேல் பண்ணலை. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். $736 கோடி வந்து விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து $705 கோடி வாங்கியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். அடுத்து லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது பாம்பேயில் இருக்கக்கூடிய 25 டவுன் ரியாலிட்டி லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து மகாலட்சுமி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டராக $482 கோடி மதிப்புள்ள ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி. அண்டு அவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து 1900 கோடி 1900 crores தான். ஸோ இதன் காரணமாக வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இவங்க வந்து இதே 100லேருந்து 400 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு டிவிடெண்ட்டும் கொடுக்கறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணால் வெயிட்டிங் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஆனால் இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷேர் இது. எஃப்ஐடிஏ வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. பார்க்குறதா இருந்தால் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். அண்ட் டிஸ்க்ளோஷர் இது என்னோட ஹோல்டிங்ஸில் கிடையாது. அண்ட் ஹீரோ மோட்டர் கார்ப் இன்னைக்கு ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து இன்ட்ராடேல பாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1.5% பாஸ்ட் வந்தது. ஆனால் ஏத்தர் வந்து இன்னைக்கு 8% பாஸ்ட் வந்தது. காரணம் ஹீரோ மோட்டர் கார்ப் நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட போர்டு வந்து கிட்டத்தட்ட $1000 கோடி அடிஷ்னலாக நம்ம ஏத்தரில் முதலீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த டைம் வரையும் பார்த்தோம்னா இந்த 1000 கோடி இல்லாமல் ஹீரோ மோட்டர் கார்ப் ஏத்தரில் 29% ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏத்தர் எனர்ஜி வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறோம். இந்த ஃபண்ட் ரைசிங்கோட மதிப்பு 1200 கோடி. அண்ட் இதில் வந்து ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவாக தான் இருக்க போகுது. ஹீரோ மோட்டர் கார்ப்பும் அதே மாதிரி இந்தியா ஜப்பானை சேர்ந்த ஒரு ஃபண்டு, அந்த ஃபண்டும் வந்து கிட்டத்தட்ட $200 கோடி போட போகிறாங்க. ஸோ இதன் மூலிமா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஏத்தர் எனர்ஜிக்கு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அதனால தான் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ரிவார்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 6% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தான். ஐடி செக்டரில் இவங்க ஒரு நல்ல கம்பெனியாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. OFS தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. மார்ஜினில் வந்து ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ரோபிக்கோட நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் வந்து ஏஐ யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா அந்த வாஷிங் மிஷினில் என்னென்ன மாதிரியான டிசைனை வந்து கொண்டு வரலாம், அந்த வாஷிங் மிஷினில் எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஏஐ யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு இவங்க பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக மாறி இருக்குது. ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஷேரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஐடி இண்டெக்ஸில் கிடையாது. ஸோ ஐடிவிஸில் வாங்கினா இதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இது தனியாக தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அண்ட் அடுத்து கேஇசி இன்டர்நேஷனலோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுக்கு முதல் முறையாக வந்து ஒரு டேட்டா சென்டருக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் போடுற ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டரோட வேல்யூ வந்து $1180 கோடி சொல்லியிருக்காங்க. இது கேஇசி இன்டர்நேஷனலுக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. சன்ஃபார்மா பற்றி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம். லாஸ்ட்டாக வந்து அந்த கம்பெனி ஒன்று வாங்கினாங்க. அந்த கம்பெனிக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம பேசுகிறோம். அமெரிக்கன் கம்பெனி ஒன்று வாங்கினாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் செமிக்ளூட்டைடோட ஜெனரிக் வெர்ஷனை உற்பத்தி செய்கிறதுக்கான அப்ரூவல் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே வந்து இந்த இன்ஜெக்டபிள் பென் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்சுலின் போடக்கூடிய பென் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெண்ணை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது சன்ஃபார்மாக்கு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் சவுத் கொரியாவில் பேனா வாங்குற அளவுக்கு காசு இருக்குமான்றது, சவுத் ஆஃப்ரிக்காவில் பேனா வாங்குற அளவுக்கு காசு இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஐபிஓக்கு இன்னைக்கு 2வது நாள். அண்ட் ஓவராலாக வந்து கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. 2.74 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னைக்கு மார்க்கெட்டோட இந்த வாலட்டிலிட்டி காரணமாக 15% அளவுக்கு காட்டுது. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் நாளைக்கு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஃபண்ட் ஹவுஸ்னா அது இவங்க தான். இவங்களுக்கு அடுத்தது HDFC, ICICI வரிசையாக வருவாங்க. அண்ட் அடுத்து அனுபம் ரசாயன் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, யூரோப்பை சேர்ந்த ஒரு லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், இதை வந்து $300 மில்லியன் மதிப்புள்ள கெமிக்கலை
அடுத்த 10 வருஷத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இது அனுபவம் ரசாயனுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து க்ரோ இருக்காங்களே, அவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுளாக இருக்குது. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 378 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 740 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். இவங்களோட மார்ஜின் வந்து 53% வச்சவங்க இவங்களோட மார்ஜின் இப்போ வந்து 64% மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 10% அளவுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க வந்து கைடன்ஸ்லேயே அதை தான் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிசல்ட்லையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் இருக்குது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை போண்டி ஆக்கிறதுக்காகவே. ஸோ அதில் போய் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம வீடியோவை பார்க்குற ஒரு 1000 பேர் 2000 பேர் இருப்பீங்களா, நீங்கள் யாராவது இந்த MTFல வந்து ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி வாங்காதீங்க. அதில் வந்து உங்களுக்கு லாபமே வராது. அது புரோக்கரை பணக்காரனாக்குற வேலை. ஸோ அதை வந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக, ஒரு சஜஷனாக, ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். அண்ட் இவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடிய சீக்கிரமே வந்து அமெரிக்கன் ஸ்டாக்ஸை வந்து நாங்கள் எங்களோட ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ண விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்து ஸ்ட்ரோமேன் லாஜிஸ்டிக் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைதராபாத்தில் புதுசாக ஒரு கோல்டு ஸ்டோரேஜை வந்து ஃபெசிலிட்டியை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10,000 பேலட் வைக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பேலட்னா ஒரு தட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரேடில் 500லேருந்து 1000 கிலோ வரை வைக்க முடியும். அப்போ 10,000 பேலட்னா கிட்டத்தட்ட 10,000 டன் அளவுக்கு வந்து ஸ்டோரேஜை வந்து வைக்க முடியும். இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. கேசால்வ்ஸ் இந்தியா இவங்க வந்து சின்ன ஒரு ஐடி கம்பெனி. அண்ட் இவங்களோட Q1 நம்பரும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் Q1 வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 6 கோடி 60 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 8.5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனது காரணம் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனது தான். கிட்டத்தட்ட 27லேருந்து 29% மார்ஜின் இன்க்ரீஸ் இருக்குது. சின்ன ஐடி கம்பெனிஸ் யாராவது முதலீடு பண்ணோன்னா இந்த மாதிரி கம்பெனி கேசால்ஸ், அசேலா டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து நல்ல கம்பெனிஸ், நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ பார்த்து பண்ணுங்கள். அடுத்து ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்னைக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் காரணம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 50% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 75 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 114 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் மார்ஜின் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போல். அண்ட் நெட் NPA வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 32 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு குறைச்சிருக்காங்க. போன முறை நெட் NPA வந்து 1.28% இருந்தது. இப்போ 0.96% இருக்குது. அசட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இந்த பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு லாங் டர்ம் பெட் தான். அதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து வேணாம். அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து இதே குவார்ட்டரில் 4,116 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 5,300 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் வந்து அதே அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அசட் குவாலிட்டி வந்து ஸ்லைட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் கிரெடிட் குரோத்தோட கைடன்ஸ் வந்து இவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல் இவங்க வந்து இந்த வீலுக்கெல்லாம் வந்து அந்த ரிம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 40% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 50 கோடி லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 70 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. 20 crores அதிகமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதர் இன்கமில் கொஞ்சம் வந்திருக்கு. அதன் காரணமாக வந்து ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓரியன்ட் ஹோட்டல்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8.5 கோடி ரூபாய் அளவுக்கு போன வருஷம் லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 11 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதானி பவருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம், மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து 1600 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியை அடுத்து 25 வருஷம் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் அதானிக்கு தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களும் வந்து ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 40% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 570 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க போன வருஷம் இப்போ 790 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் PC ஜுவல்லர்ஸ் கிட்ட வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இவங்களுக்கு மொத்தம் வந்து 14 பேங்க்ஸ் கிட்ட லோன் இருந்திருக்கு. இப்போது 4 பேங்க்ஸ் கிட்ட வந்து லோனை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அண்ட் இன்னைக்கு ஒரு பேங்க் கிட்ட வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 10 பேர்கிட்ட தான் இவங்க வந்து லோன் வந்து பாக்கி வச்சுருக்காங்க. அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக மாற்றிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது ஜுவல்லரி செக்மெண்ட்டாக சின்ன கம்பெனி தேடுறீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்க்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அடுத்து க்ரோவோ மாதிரி ஆஞ்சல் ஒன்றும் வந்து அவங்களோட Q1 நம்பர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்டும் அப்படியே டபுள் ஆயிருக்கு. அதாவது
போன வருஷம் 114 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 230 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து கம்மியாக தான் க்ரோ ஆயிருக்கு. காரணம் வந்து மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த ப்ரோக்கரேஜஸோட பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த 19 கம்பெனிஸ் பற்றின செய்திகள். அண்ட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம பேசிட்டு இருக்கும்போது 140 வரையும் போயிருக்கு. அதாவது 100 பாயிண்ட் கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரேலி வந்திருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெக்கவரி தான் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் வந்து 0.4% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, மைல்டு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் S&P 500 0.2% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் அதே $4058 இருக்குது. க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $84.35. ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ க்ரூட் ஆயிலும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் ஏடிஆர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ ஏடிஆர் 1% பக்கத்தில் பாசிட்டிவாக இருக்குது. பேங்கிங் ஏடிஆர் 1.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மேபி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு, பென்ஷன் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா மாறும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நினைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பேங்க்ஸ் தான் ஏறணும். ஏன்னா ஐடி செக்டார் போன வாரம்லாம் ஏறி முடிச்சிருச்சு. ஸோ பேங்க்ஸில் தான் மிச்சம் இருக்கக்கூடிய ரேலி இருக்குது. அண்ட் பேங்க்ஸோட ரிசல்ட் வந்து இதுக்கு மேலே தான் ஒன்றா வர ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.